டைனமிக்கா மெமரி அலோகேட் பண்றதுக்கு CLOC MLOC யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு லார்ஜ் பிளாக் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு பாயிண்டர் ஸ்டார்டிங் அட்ரஸோட பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான். சின்டாக்ஸ் கூட ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். பாயிண்டர் ஈக்குவல் டு கேஸ்ட் ஸ்டார் என்ன டைப்புக்கு அதை கன்வெர்ட் பண்ண, ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ண போறது வாய்டு பாயிண்டர். அப்ப அது வந்து வேற பாயிண்டருக்கு இன்ட் ஸ்டாருக்கோ ஃப்ளோட் ஸ்டாருக்கோ கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா, அதனால கேஸ்ட் டைப் ஸ்டார். MLOC இல்ல CLOC. ஆனா MLOCல வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கும், பைட் சைஸ், எத்தனை பைட்ஸ் அலோகேட் பண்ணணும். ஆனா CLOCல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ், ஒரு எலிமெண்ட்டுக்கு என்ன சைஸ் அப்படிங்கிறது இருக்கும் CLOCல. அடுத்து ஆக்டிவேஷன் ரெக்கார்ட். இது வந்து நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம் அப்படின்னா சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணி அதை ஒர்க் பண்ண முடியும். அப்ப ஒரு ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் ஒவ்வொரு தடவையும் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஒரு ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் கிரியேட் ஆகி அது வந்து ஒரு ஸ்டாக்ல புஷ் ஆயிடும். எப்ப அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வருதோ அப்ப அந்த புஷ் ஆயிருக்கிற அந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் வந்து பாப் ஆயிடும், அந்த மெமரி வந்து டீஅலோகேட் ஆயிடும். இப்ப என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்டாக் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணும். இது ஆக்டிவேஷன் ரெக்கார்ட்ல என்னெல்லாம் இருக்கும்னா ரிட்டர்ன் வேல்யூ, பாராமீட்டர் லிஸ்ட், கண்ட்ரோல்ஸ், ஆக்சஸ் லிங்க்ஸ், அப்புறம் சில லோக்கல் டேட்டா, டெம்பரரிஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்ட்ல. அப்ப எத்தனை ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் திறந்திருக்கோ அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்கிங்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த C++யும் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலரா ப்ரீ ப்ராசஸர்லாம் கையில தான் எழுதிருப்பாங்க, அது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கீழே வராது. இன்னொன்னு கிராமர் வந்து ஆம்பிகியூஸா இருக்குது. இப்போ ஒரு எல்ஸ் இருக்குன்னா அது க்ளோசஸ்ட் இஃப் கூட தான் மேட்ச் ஆகணும், இல்லைன்னா அது பேர் டேங்லிங் எல்ஸ். அப்படிங்கறதுனால கிராமர் கொஞ்சம் ஆம்பிகியூஸா இருக்குது. இந்த இது வந்து ஃபீட்பேக், லெக்சிக்கல் ஃபீட்பேக் கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். அதனால C++யும் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர்ஸ் அப்படின்னு சொல்லணும்.